ஓகே. தென் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து போஸ்ட் ரீடிங் கிடையாது. கலெக்டிவ் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. தென் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கும் நீங்க லவ் பண்ற பெர்சனுக்கான ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. எனக்கு இதில ஃபீல் ஆகுற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே, எதுக்கு நீங்க கன்டினியூஸா எனக்கு தேர்ட் பார்ட்டிய பத்தி வீடியோ போடுங்க புஷ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட்டு எதுக்கு நீங்க தேர்ட் பார்ட்டிய ஃபர்ஸ்ட்டு மைண்ட் பண்ணீங்கன்னு கேட்குறேன். ஓகே. ஸோ எப்பவுமே வந்து மைண்ட காமா வச்சுக்கோங்க. மைண்ட கொஞ்சம் எம்ப்டியா வச்சுக்கோங்க. மைண்டு வந்து குப்பை பாக்ஸ் கிடையாது. ஓகே. அ சும்மா மைண்ட்ல எதையோ வச்சு யோசிக்கிறதும், அவங்கள பத்தி, இவங்கள பத்தி மைண்ட யோசிக்கிறதுக்கு ஆக்சுவலி மைண்டு குப்பை பாக்ஸ் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மைண்டுக்குள்ள நெறைய குப்பைய சேர்த்து வைக்க, உங்க லைஃப் வந்து நெகட்டிவா தான் இருக்குமே தவிர, ஒருபோதும் அது பாசிட்டிவாவோ, பீஸ்ஃபுல்லாவோ உங்க லைஃப்ல வரப்போறது கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன தேவை? அது மட்டும் மைண்ட்ல போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு அந்த பெர்சன் தானே தேவை. ஸோ அவங்க அந்த அந்த பெர்சன நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. எதுக்கு தேர்ட் பார்ட்டி நம்ம திங்க் பண்ணணும்? ஆக்சுவலா மைண்ட் என்ன குப்பை பாக்ஸா? சும்மா நமக்கு அவங்கள இவங்களெல்லாம் யோசித்து கூட்டி போட்டுருக்கு. ஆக்சுவலி நீங்க மைண்டுக்குள்ள குப்பைய சேர்க்க உங்களுக்கு பீஸ் இருக்காது. ஓகே. பீஸ் ஆஃப் த மைண்ட் வேணும் அப்புட்ன்னா, மைண்ட் எந்த அளவுக்கு நீங்க அமைதியா வச்சிருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு மைண்ட் எம்ப்டியா இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, உங்கள திங்க் பண்ணிக்கோங்க, அவங்கள திங்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் பார்ட்டிய பத்தி நம்ம எதுக்கு திங்க் பண்ண போறோம்? தேர்ட் பார்ட்டிய பத்தி திங்க் பண்ணாலும் இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? வாட் இஸ் த யூஸ்? வாட் இஸ் த பெனிஃபிட்? அந்த பெர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்குள்ள டீலிங். அத நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. தேர்ட் பார்ட்டிய பத்தி நீங்க திங்க் பண்ண வேண்டாம். தேர்ட் பார்ட்டி நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நீங்க இம்பார்ட்டன்ட்னா அவங்க வருவாங்க. ஓகே. ஸோ தேர்ட் பார்ட்டிய பத்தி திங்க் பண்ணாதுங்க. அவங்களுக்கு எனர்ஜி குடுக்காதுங்க. அதில உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போறது கிடையாது. மைண்டு தான் குப்பையாகி போயிடும். எந்த அளவுக்கு மைண்ட பீஸ்ஃபுல்லா வைக்கிறீங்களோ, எம்ப்டியா வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க லைஃப் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு நீங்களும் மன நிம்மதியோட இருக்கலாம். மைண்ட்ல குப்பையெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க. ஓகே. என்னோட லைஃப்ல நான் எதையுமே திங்க் பண்ணுறது கிடையாது. என்னோட மைண்ட்ல ஒன்லி என்னோட கேரியர். தென் நான் வேறு எந்த ஸ்பெஷலாக எந்த ஒரு போர்ஸ்னையும் போட்டு என் மைண்டுக்குள்ளே நான் திங்க் பண்ணுறதே கிடையாது. அப்படி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா மைண்டு வந்து நிம்மதியாக இருக்காது. ஓகே. ஸோ எந்த அளவுக்கு ஆக்சுவலி நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளை பற்றி மட்டுமே நம்ம திங்க் பண்ணிக்கலாம். இவங்களெல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அதனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல. அது நமக்கு டார்ச்சர் தான். அது ஒரு இலூஷன் ஆகும். அது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் ஆகும். ஓகே. இவங்கள திங்க் பண்ணனால நமக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. நம்மள யாரும் புரிஞ்சுக்க போறதும் கிடையாது. உங்கள வந்து ஏ டூ இசட் மனசுல ஆக்குற ஒரே ஜீவன் வந்து அது யூனிவர்ஸ் மட்டும்தான். ஓகே. மற்றபடி நீங்கள் உங்கள் மனசை தொட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னை இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, என்னை பற்றி இவங்களுக்கு எல்லாமே தெரியும், என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் இவங்க மனசில் ஆக்கிக்கிறாங்க. ஸோ ஒரு ஆள் இருக்காங்களா இந்த வேர்ல்டில்? ஒரே ஒரு ஆள். ஓகே. தென் இப்போ நம்ம வெளில அந்த டாபிக் பற்றி பார்க்க போனால் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. ஓகே. தென் ஃபஸ்ட்டு உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ண பர்சனுக்கான இன்டென்ஷன், ட்ரூ ஃபீலிங்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்களுக்குள்ள இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏன் தேர்ட் பார்ட்டியை பற்றி ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க? ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க. மைண்ட் வந்து குப்பை பாக்ஸ் கிடையாது. ஓகே. மைண்டில் எதை திங்க் பண்ணுறீங்க? யாரை பற்றி திங்க் பண்ணுறீங்க? எதுக்கு அந்த தாட்ஸ் இந்த தாட்ஸு? மைண்டு வந்து குப்பை பாக்ஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஒரு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் மட்டும் தான் தேவை. ஓகே. அப்போ நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணிக்கலாம், உங்களை பற்றி நம்ம திங்க் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டியை பற்றி நீங்கள் எதுக்கு திங்க் பண்ணுறீங்க? ஆக்சுவலி மைண்டை வந்து எந்த அளவுக்கு காமாக வச்சுருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு மைண்டு எம்ப்டியாக இருக்கோ, அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். தேர்ட் பார்ட்டியை பற்றி திங்க் பண்ணுறது அது ஒரு ஆக்சுவலி இலூஷன் ஆகும். அவன் அங்கே எப்படி இருப்பான், அங்கே எப்படி இருப்பான், தேர்ட் பார்ட்டி கூட எப்படி இருப்பான், அவன் எப்போ என் கூட வருவான், இதெல்லாம் ஆக்சுவலி ஒரு இலூஷன் ஆகும். ஓகே. இதனால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது.
தேர்ட் பார்ட்டியை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதுங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாதுங்க, அதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்குள்ள டீலிங் அப்படின்னா இவங்க 2 பேரோட டீலிங்கை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேர்ட் பார்ட்டி எப்படி இருந்தால் என்ன, எப்படி போனால் என்ன, நமக்கு என்ன ஆக்சுவலி வாட். இப்போ தேர்ட் பார்ட்டியை பற்றி திங்க் பண்ணால் உங்களுக்கு வாட் இஸ் த பெனிஃபிட், என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? ஓகே, ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மைண்டை நீங்கள் அமைதியாக வச்சுருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு மைண்டில் வந்து எம்டினஸ்ஸாக இருக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் மன நிம்மதியாக மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இவங்களெல்லாம் போட்டு திங்க் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெஷர் ஆகிடும், டென்ஷன் ஆகிடும். ஓகே, ஸோ வந்து தேர்ட் பார்ட்டியை பற்றி மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதுங்க. அது தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்களுக்குள்ள டீலிங்காக இருக்கலாம், அது ஒரு கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க அது ஒரு கான்ட்ராக்டாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி அவங்களும் முட்டட்டு மோதிட்டு அடி வைக்கிட்டு இல்லை நீங்கள் கொஞ்சிட்டு அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அது வேண்டாம், அது நமக்கு வேண்டாம். உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் மட்டும்தானே தேவை. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கான டீலிங்கை மட்டும் நீங்கள் பாருங்கள். அவங்க தேர்ட் பார்ட்டி கூட என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு நமக்கு என்ன. நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் தேர்ட் பார்ட்டி கூட அவங்க எப்படி இருப்பாங்க அதை திங்க் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் அழிச்சிக்காதுங்க, உங்களை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதுங்க. ஓகே, ஆக்சுவலி லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு 3 விஷயம் இம்பார்ட்டன்ட். மைண்டு, சோல், பாடி. இது 3 நமக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலி. இப்போ நம்ம லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் எந்த அளவுக்கு மைண்டு எம்டியாக இருக்குதோ, எந்த அளவுக்கு மைண்டு ஃப்ரீஸாக இருக்குதோ, அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற விஷயங்களும் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகும், மன நிம்மதியாகவும் நீங்கள் இருக்கலாம். என்னோடய மைண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது, பிளாங்காக தான் இருக்கும். நான் உண்டு, என் வேலை உண்டு, வேறு யாரையும் நான் வச்சு மைண்டை திங்க் பண்ணுறது கிடையாது. திங்க் பண்ணாலும் இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? நான் இப்போ திங்க் பண்ணோன்னு என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனலாக அவங்க புரிஞ்சுப்பாங்களா? ஓகே, ஸோ எப்படி தான் நீங்கள் வந்து கும்மியாக நீங்கள் மறைஞ்சாலும் தலைகையில் நீங்கள் தொங்கினாலும் இந்த உலகத்தில் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, உங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுக்காங்க அப்படின்னா அது ஒன்லி யூனிவர்ஸால் மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர ஆப்போசிட் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஓகே, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களை வந்து என்னை பற்றி இவங்க 8 வருஷம் புரிஞ்சு வச்சுருக்கோங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏன் உங்களை விட்டு ஓட போகிறாங்க? ஓகே, ஸோ மனசிலாக்கிக்கோங்க. எப்போவுமே நமக்கு வந்து நம்மளை வந்து A to Z மனசிலாக்கிறது ஒன்லி யூனிவர்ஸாக மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பர்சனும் உங்களை பற்றி A to Z மனசிலாக்கிக்க மாட்டாங்க. அது நீங்கள் படுற ஒரு பெயின், இப்போ நீங்கள் ஒரு பெயின் அனுபவிக்கிறீங்க, அந்த பெயினை அந்த ஒரு முழுக்க அந்த ஒரு பெயினுங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியுமே தவிர அதனோட வலி உங்களுக்கு தான் தெரியுமே தவிர அது வெளியில் யாருக்கு அது புரியாது. அது அவங்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு விளையாட்டாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் படுற ஸ்ட்ரகிள்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், அவங்கள பொறுத்த மட்டும் அது ஒரு ஸ்டோரி. ஓகே, பட் அதனால் வரக்கூடிய ஒரு பெயின் அது முழுக்க அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த வலி என்ன, ஒரு வேதனை என்ன, நீங்கள் உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும், எத்தனையோ நாட்கள் நீங்கள் தூங்காமல் இருந்திருப்பீங்க, அந்த பெயின் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேபி அந்த பெயினை யூனிவர்ஸில் மனசிலாக்கிக்க முடியும், பட் மனுஷனால் மனசிலாக்கிக்கவே முடியாது. ஓகே, ஸோ உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேர்ல்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, அது உண்மையான விஷயம். உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது யூனிவர்ஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு யூனிவர்ஸ் கூட கனெக்டில் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு யூனிவர்ஸ் கூட க்ளோஸாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். மைண்டும் சரி மனசும் சரி, எப்போவுமே அந்த ஹார்ட்டு மைண்டு இது 2 எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கோ, இது 2 எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ யூனிவர்ஸ் மைண்டுக்குள்ளேயே ஹார்ட்டுக்குள்ளே யூனிவர்ஸை கொண்டு வைங்க, அழகாக இருக்கும், அந்த லைஃபே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மனுஷனை கொண்டு வைக்காதுங்க. எப்போவுமே மனுஷன் வந்து அவனோட ஒரிஜினாலிட்டியே வந்து குரங்கு மைண்டு தான். ஏன்னா அது இறைவன், அது வந்து நேச்சுரல், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இறைவன் வந்து படைக்கக்கூடிய டைம்லேயே வந்து மனுஷனோட மைண்டை குரங்கு மைண்டாக படைச்சிட்டான். ஓகே, அது தடுமாறிட்டே இருக்கும். ஓகே, இன்றைக்கி உங்களை வேணும்னு சொல்லணும், நாளைக்கு அதை வேணும்னு சொல்லணும். ஓகே, அது ஸ்டேபிள் கிடையாது, அது தடுமாறிட்டே இருக்கும். அப்போ ஒரு மனுஷரை நம்பி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணாதுங்க. ஓகே, எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்க யூனிவர்ஸை நீங்கள் நம்புங்க. தென் நம்ம இப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலி இதை சொல்லணும்னு தோணிச்சு. தேவையில்லாமல் தேர்ட் பார்ட்டி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதுங்க, அது ஒரு இல்யூஷன் ஆகும். திங்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க, டிப்ரெஷனில் போயிடுவீங்க, மைண்டில் ஒரு அமைதி இருக்காது. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலி எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கான இன்டென்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும்.
ஓகே. ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் பயங்கர இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. அப்போ இவன் இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் அவங்க இருக்கிற ஒரு பட்சத்தில் உங்க கூட எந்த ஒரு விளையாட்டு விளையாடுறவங்களோ அதை தான் எல்லாருக்கிட்டேயும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ கன்ஃபார்மாக நமக்கு தெரியுது டோட்லி இம்மெச்சூரிட்டி, லைஃப்பில் சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர். ஓகே. கோயிங் வித் ப்ரோ சுச்சுவேஷனில் போகிற எல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். அது ஒரு சுத்தமாக ஒரு சீரியஸ் இல்லாத ஒரு கேரக்டர். அப்போ இந்த சீரியஸ் இல்லாத ஒரு கேரக்டர் எங்கே போனாலும் சீரியஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்போது கன்ஃபார்ம் நமக்கு இங்கே ஆயிடுச்சு. உங்ககிட்ட அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் தனியான ஒரு கேரக்டர். அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டர், அவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் பக்க செல்ஃபிஷான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக இருக்கலாம். தன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறது, தான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிற ஒரு கேரக்டர், தன்னோட கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். சுத்தமாக சீரியஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அதாவது சீரியஸ்னஸ் இல்லை ஆக்சுவலி. ஓகே. ஓகே. தென் இங்கே நீங்கள் ஸ்டேபிளாக இருந்துட்டு, நீங்கள் கிரவுண்டடாக இருந்துட்டு, மெச்சூரிட்டியாக நீங்கள் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இவரை சீரியஸ்னஸ் இல்லை ஆக்சுவலி. ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ வாட்டி இந்த ஒரு பர்சன் நீங்கள் கொடுத்த ஒரு லவ், நீங்கள் வந்து மேபி நீங்கள் ரொம்ப கேர் பண்ணியிருக்கலாம், ரொம்ப லவ் பண்ணியிருக்கலாம், தென் 110% எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் கிரவுண்டடில், நீங்கள் ஸ்டேபிள், நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸில் நிற்பீங்க. பட் இவங்க அப்படி இல்லை. அது விதி எப்படி வந்து முடிச்சு போட்டுருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஸ்டேபிளான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் கூட சுத்தமாக மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சனை எப்படி விதி முடிச்சு போட்டுருக்கு பார்த்தீங்களா? இங்கே ஸ்டேபிள் மெச்சூரிட்டி, அங்கே இம்மெச்சூரிட்டி. அப்போ எங்கே பொருந்தும்? அப்போ நீங்கள் காட்டக்கூடிய ஃபீலிங்ஸ் எமோஷன் கொஞ்சமாக தாங்க மனசில் ஆகுமா? ஏன்னா அங்கே இம்மெச்சூரிட்டி இல்லை, எங்கே மனசில் ஆகும்? அதே தான் இங்கே நடத்திட்டு நீங்கள் கேப் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு உண்டு, ஒன்று அவருக்கு மனசில் ஆகிட்டு இல்லை, பணம் வரைக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு மேபி நீங்கள். ஓகே. பட் எல்லாம் இவருக்கு மனசில் ஆகிட்டு இல்லை. இவரை பொறுத்த மட்டும் பக்கா ப்ராக்டிக்கல். கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டும். ஓகே. கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டும், போனால் போகட்டும், பார்த்துக்கலாம், எல்லாம் வரக்கூடிய ஒரு டைம் பார்த்துக்கலாம், சீரியஸ்னஸ் இல்லை. ஓகே. தென் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ வாட்டி இவர் உங்கள் கூட பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு நின்றுட்டு உண்டு. காரணம் என்னென்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ஸ். அவங்கள சேஃப் பண்ணிக்கிறாங்க, அவங்கள பொக்கிஷமாக பார்த்துக்கிறாங்க. ஓகே. காரணம் என்ன அப்படின்னா மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடலாம், எஃபோர்ட் கொடுக்குற சுச்சுவேஷன். ஆளுக்கு அது தேவையில்லாத விஷயமாகும். ஆளை பொறுத்த மட்டும் ஆளை ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பை அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணணும், ஆளை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி நின்றுட்டு உண்டு. அதனால எத்தனையோ வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி நின்றுட்டு உண்டு. மேபி கரண்ட்லி உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நின்றுட்டுருக்கலாம். ஓகே. மேபி இவர் ஸ்டாராக இருக்கலாம். பட் கரண்ட்லி வந்து நமக்கு டோன்ட் வரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு வந்துட்டு உண்டு. இவர் சேஞ்ச் ஆவாங்க. மெச்சூரிட்டி நம்ம சொல்கிறோம், பட் சேஞ்ச் ஆவாங்க. அதுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு டைமை தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே. இவர் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு டைமை நீங்கள் கொடுங்க. சேசிங்கில் போகாதுங்க. சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும், ஆளும் சேஞ்ச் ஆவாங்க. மேபி ஆளுக்கு ஸ்டாருனால ஈகவும் ஆட்டிடியூடும் இருக்கலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே. பட் ஆள் சேஞ்ச் ஆவாங்க. ஓகே. கரண்ட்லி இது ஒரு பர்சன் ஹாப்பியான்னு கேட்டால் இவருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து மேபி விளையாட்டை அவர் விளையாட்டை எடுத்துருக்கலாம். விளையாட்டை எடுத்துக்கிட்டு உங்களை ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு உங்களை தள்ளி வச்சு எத்தனையோ வாட்டி இவர் வேடிக்கை பார்த்து நின்றுட்டுருக்கலாம். பட் கரண்ட்லி இவரோட ட்ரூ இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு, கில்ட் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா மேபி இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு மனசில் ஆகிருக்கலாம். நீங்கள் வந்து ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை ஆக்சுவலி. ஏன்னா பயங்கர ஸ்டேபிள், நீங்கள் பயங்கர கிரவுண்டட், பயங்கர கேரிங், பயங்கர லவ், 110% எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு. உங்களுக்கு குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஒரு பர்சன் வெளிப்படையாக சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவங்களுக்கு ஒரு விஷயம் மனசில் உண்டு. எஸ், அவங்க என்கிட்ட ட்ரூவாக இருந்துட்டு உண்டு, அவங்க என்ன ரொம்ப கேர் பண்ணிட்டு உண்டு.
பட் நான் அவங்களுக்கு நான் ஒருபோதும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல. ஒருபோதும் நான் வந்து என் மனசாட்சிக்கு நல்லது நான் பண்ணிட்டில்ல. நான் துரோகம் பண்ணிட்டுண்டு. அந்த ஒரு விஷயம் என்னோட மைண்ட். கரண்ட்லி நீங்கள் வந்து பயங்கர உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் கிரவுண்டட், ஸ்டேபிள், மெச்சூரிட்டினால உங்களுக்கு இந்த இல்லையா ரிலேஷன்ஷிப்ல மேபி இன்ட்ரெஸ்ட் இல்லையா இருக்கலாம். உங்களுக்கு டேரெக்டாக ஒரு கமிட்மெண்ட் இல்லைங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி. ஏன்னா ஃப்ளோட் பண்ணுற ஒரு கேரக்டர் மேபி நீங்கள் இல்லையா இருக்கலாம். ஓகே. அப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து சேஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டு கரண்ட்லி உங்கள் மேலே இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு கோவம் உண்டு. முகம் திரிச்சாக நீங்கள் இருக்கிறீங்க. இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்கள் முகம் திரிச்சு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு கோவம் உண்டு. ஏன்னா நம்ம பயங்கர இம்மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர். எத்தனை வாட்டி சொன்னாலும் மனசில் ஆகாது. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே என்ன எஃபோர்ட் கொடுக்குறதுன்னு தெரில. டோட்லி நீங்கள் டயர்டாகிட்டு உண்டு, டவுன் ஆகிட்டு உண்டு. ஓகே. இல்லை என்ன நடக்குதுன்னு நடக்கட்டும், வந்தால் வரட்டும், இல்லைங்க போகட்டும், நமக்கு விதின்னு ஒன்று இருக்குன்னு அது சேரட்டும், அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே. அப்போ கரண்ட்லி நீங்கள் சேசிங் பண்ணலன்னு சொல்லும்போது இவருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு நீங்கள் இல்லைன்னா அவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே. அது யாரோட லைஃப்பில் இருந்தாலும் நம்மளை ஒருத்தவங்க எப்பவுமே கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்காக ஒருத்தவங்க எப்படி தான் நம்ம அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாலும் எங்கேயோ இருந்து நம்மளை ஒருத்தவங்க கேர் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. அப்போ நீ அந்த கேரிங் லவ் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, அந்த ஒரு ஃபீலிங் வரைக்கும் வந்துட்டு. அந்த ஒரு ஃபீலிங் வர வைக்கிறதுக்கான ஒரு ரீசன் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் வந்து சேசிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு. அப்போ இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு எனக்கு யாரும் இல்லை, என்னை கேர் பண்ணிக்க யாரும் இல்லை, நீ சாப்பிட்டேன்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லை, அந்த ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. அது மட்டும் மிஸ் பண்ணுறாங்க கேட்டால் அஃப்கோர்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. மிஸ் பண்ணுறதை விட இவருக்கு குற்ற உணர்ச்சி உண்டு. இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு பயங்கரமாக குற்ற உணர்ச்சி உண்டு. நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க என்கிட்ட உண்மையாக இருந்தாங்க, நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அவங்க எதிர்பார்த்த அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்த்தாங்க, நான் அதை பண்ணிட்டு இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு. பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. ஓகே. மேபி உங்கள் ட்ரீமில் அடிக்கடி கனெக்ட் ஆகிட்டுருக்கலாம் அந்த ஒரு பர்சன். ஓகே. இவருக்கு ஆக்சுவலி தெரியுது உங்கள் மேலே எந்த மிஸ்டேக் இல்லை, இவருக்கு மேலே தான் மிஸ்டேக்குன்னு இவருக்கு தெரியுது. இவருக்கு குற்ற உணர்ச்சி உண்டு இவருக்கு. ஆனால் பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. நம்ம எத்தனையோ வாட்டி இவர் பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டுனாலும் ஆளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. பட் இவருக்கு குற்ற உணர்ச்சி உண்டு. இவர் செஞ்சு போன காரியத்துக்கு ஒரு கில்ட் உண்டு. என்ன தான் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு 4 செவத்துக்குள்ளே போய் நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஓகே யாரும் பார்க்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஒழிச்சு ஓடினாலும் நம்ம மனசாட்சி நம்மளை விதிக்க விடாதுல்ல. நம்ம மனசாட்சி குத்தி 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 கொல்லும் இல்லை. அதுதான் எனக்கு கரண்ட்லி போயிட்டுருக்குது. இவருக்கு குற்ற உணர்ச்சி உண்டு. இவருக்கு பண்ணது இவருக்கு மிஸ்டேக்குன்னு இவருக்கு நல்லா தெரியும். இவருக்கு எங்கேயாவது யாரும் இல்லாத இடத்துல ஏன்னா இவர் பண்ண தப்பு இவருக்கு கரெக்டாக தெரியும். அப்போ இவருக்கு ஓப்பனாக யாருக்கு முன்னே அழுது காட்ட முடியாதா இருக்கலாம். மேபி யாருக்கு தெரியாமல் எங்கேயாவது ஒரு காட்டு ஓரத்துலேயும் ஏதோ ஒரு மரத்தோடைய ஓரத்துலேயும் ஒன்று எல்லாத்தையும் சொல்லி இப்படி புலம்புனா ஒன்று கொள்ளான்னு தோணுது. எல்லா தப்பும் பண்ணிவிட்டு சைலண்டாக இருந்துச்சுன்னா மனசாட்சி குத்தி கொள்ளும்ல. அதுதான் கரணியில் அடைச்சிட்ருக்கு. இவருக்கு தெரியுது நான் ஒருபோதும் நான் அந்த பர்சனுக்கு ஜஸ்டிஸ் நான் கொடுத்துட்டே இல்லை, இன்ஜஸ்டிஸ் அந்த பிகே பண்ணிட்டு நான் ஒரு ஜஸ்டிஸ் பண்ணிட்டே இல்லைன்னு இவருக்கு ஃபீல் ஆகுது. பட் இவருக்கு கரண்ட்லி இவர் பயங்கரமாக அவங்களும் மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லைங்க ஒற்றைக்கு இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் குற்ற உணர்ச்சி உண்டு. ஆளே சேஞ்சாக ஆகிட்டுருக்காங்க. தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க. ஓகே. இவர் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு டைமில் ஷோர் அந்த ரிலேஷன்ஷிப் ரீபார்த் உண்டு. ஏன்னா இவருக்கு ரீபார்த் ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் வேணும், ஒரு ரீபார்த் வேணும்னு இவருக்கு அந்த தாட் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகணும். உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் வேணும், ஒரு ஹாப்பினஸ் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், க்ரோ ஆகணும். ஸ்டார்டிங்கில் இருந்தது மாதிரி போகணும் அந்த ஒரு தாட் இவரோட மைண்டில் கரண்டி உண்டு. பட் இப்போ ஆள் இலூஷியலாக போயிட்டுருக்காங்க. ஆள் நினைக்கிறது ஒன்றும் நடக்கலை. ஏதோ ஒன்று நினச்சாரு, ஏதோ ஒன்று நடக்குது. டோட்லி ஒரு இலூஷனாக நினச்சது ஒன்றும் நடக்கலைன்னா நான் விளையாட்டாக இருந்துட்டேன்னு மேபி இந்த ஒரு கேரக்டர், இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் அப்படியே தான் இருக்கும். மேபி நீங்கள் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கலாம், நான் இல்லைங்க நீ ரொம்ப கஷ்டப்படுவேன், நீ மிஸ் பண்ண, அப்போ பார்த்துக்கலாம். அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டராக இருந்தாங்கன்னா மேபி எத்தனையோ வாட்டி நீங்கள் சொல்லியிருக்கலாம், அப்படி பண்ணாது இப்படி பண்ணாது இப்படி பண்ணாது கஷ்டப்படுவேன்.
அது அவர் அதை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். எதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். லாஸ்ட்டு அது ஃபெயில் ஆன உடனே எடுத்து ஃபீல் பண்ணுறது. அதான் இவரோட கேரக்டராக இருக்கலாம். கரண்ட்லி இவர் நினைக்கிறது ஒன்றும் நடக்கலையே, நான் நினச்சது எல்லாம் ராங்காக மாறி போச்சு, நான் இதோடு நினச்சி பண்ணேங்க எல்லாம் மாறி போச்சு, ஏன்னா இந்த ஒரு பர்சனை எத்தனையோ வாட்டி இக்னோர் பண்ணுறதுக்கு, கடத்தி விட்டுறதுக்கு எத்தனையோ வாட்டி பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நின்றேன். பட் இன்றைக்கி என்னால் முடியலையே, என்னால் கொண்டு என்ன மனசாட்சின்னு குத்தி கொல்லுது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இதுதான் அந்த பர்சனல் ட்ரூ இன்டென்ஷன். நமக்கு இங்கே ரீபர்த் கார்டு உண்டு, நியூ பிகினிங் கார்டு வந்திருக்குது. ஸோ 2 கார்டு நமக்கு வந்தனால ஸோ கரெக்டாக இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்காதுங்க. இன்னொரு ரிலேஷன்ஷிப் மறுபடியும் உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஒரு நியூ பிகினிங் வந்து ஒரு ஷோராக உண்டு. பட் சேஸிங்கில் போகாதுங்க. ஆளை திறந்து விடுங்க, ஆளை சேஞ்ச் ஆக விடுங்க. நீங்கள் தாங்குறனாலையோ கேர் பண்ணிக்கிறனால இங்கே யாரும் திறந்து போகிறது கிடையாது. அவங்க பட்டு தான் திறந்துவாங்க. ஓகே, ஸோ அப்படியே சைலண்டாக விட்டுடுங்க. ஓகே, இதான் நமக்கு தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்க போஸ்டருக்கான இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம தேர்ட் பார்ட்டிக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து மைண்டை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எம்டியாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்குது, மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மொபைல் ஹேங் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ண கூட ஸ்டோரேஜ் ஃபுல் எம்டினஸ், இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய எரர் காட்டிகிட்டே இருக்கும். ஃபோனும் ஹேங் ஆகி நிற்கும். பார்த்துக்கிறீங்களா? அதே மாதிரி தான் நமக்கு ஸ்டோரேஜுங்கிறது மைண்ட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு மைண்டு வந்து காமாக இருக்கோ, எந்த அளவுக்கு மைண்டு ஓரளவுக்கு எம்டியாக இருக்கோ, அந்தளவுக்கு நம்மளும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மைண்டை வந்து ஓவர் திங்கிங் பண்ணாதுங்க. அதை திங்க் பண்ணுறது ஓவர் திங்கிங் பண்ணுற பழக்கத்தை ஃபஸ்ட்டு வச்சுக்காதுங்க. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருங்க, நேச்சர் கூட கனெக்ட் ஆகிடுங்க, அவுட்டிங் போங்க, பீச் போங்க. ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாட்டாலும் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போயிடும். ஸோ மைண்டில் வந்து தாட்ஸை குவிய விடாதுங்க. தாட்ஸ் குவிஞ்சிருச்சுன்னா தலைவலி வரும், ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும், தலையை பிடிச்சிட்ருப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் மைண்டை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வைங்க. மெடிடேஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணுங்க. மைண்டை கொஞ்சம் அமைதியாக வைங்க. ஏன்னா மைண்டில் தான் நமக்கு மைண்டை சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சு தான் நமக்கு தேவையான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் பாசிட்டிவாக இருங்க. ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து தேர்ட் பார்ட்டிக்கு வந்து சொல்லும்போது மேபி தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த போஸ்டரோட அம்மாவாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க அதர் லேடியாக இருக்கலாம். அது உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு. ஓகே, ஒரு கமிட்மெண்ட் இவர் தேர்ட் பார்ட்டி கொடுத்துட்டு, ஷோரை கொடுத்துட்டு, நமக்கு கமிட்மெண்ட் கார்டு காட்டிட்டு. பட் என்ன அப்படின்னா, இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லி கேரியர் ஆகும். மேபி கோல் ஓரியன்ட் போஸ்ட்னாக இருக்கலாம். மேபி தேர்ட் பார்ட்டியும் சேர்ந்து இவருக்கு ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணிட்டு கூட நம்ம சொல்லலாம். இவர் பிஸ்னஸ் எதுவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், தேர்ட் பார்ட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இவரோட ஃபோக்கஸ் வந்து தேர்ட் பார்ட்டி கூட கிடையாது, ஃபுல் ஃபோக்கஸ் கேரியர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் பார்ட்டிங்க வந்து கொடுக்குற ஸ்னேகிற அன்கண்டிஷனல் லவ், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு அன்கண்டிஷனல் லவ் அந்த ஒரு பர்சனுக்கு கொடுக்குது. பட் பதிலுக்கு நோ எக்ஸ்பெக்டேஷன். தேர்ட் பார்ட்டி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே தேர்ட் பார்ட்டி பயங்கர ஸ்ட்ராங் ஆகும், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு லேடின்னு கூட நம்ம சொல்லணும். பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறாங்க. அட்டாச்மெண்ட் இல்லை ஆக்சுவலி இந்த லேடிக்கு இந்த ஒரு பர்சனுக்கு கூட நோ அட்டாச்மெண்ட், நோ எக்ஸ்பெக்டேஷன், ஃப்ரீயாக நோ பிஸ்னஸ் ஃபேர், அன்கண்டிஷனல் லவ், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, ஃப்ரீயாக ஹாப்பியாக உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ. ஓகே, பட் இப்போ அட்டாச்மெண்ட் இல்லை, ஒரு இடத்துல அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன அட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, அதுக்கு தான் நம்ம எல்லா வீடியோலும் போஸ்ட் பண்ணுற விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு செல்ஃப் லவ் பண்ணுங்கள். இங்கே தேர்ட் பார்ட்டி அட்டாச்டு இல்லை, தேர்ட் பார்ட்டி இவரை டைட்டாக பிடிக்கலை. ஓகே, தேர்ட் பார்ட்டி இவரை ஃப்ரீயாக விடுது. இவருக்கு தேர்ட் பார்ட்டிக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்னேகம் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். ஏன்னா தேர்ட் பார்ட்டிக்கு இவருக்கு மேலே எந்த ஒரு அட்டாச்சும் இல்லை. அப்போ எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபுல் ஆகிடும். இவருக்கு தேர்ட் பார்ட்டி மேலே அட்ராக்ஷன் உண்டு. ஓகே, இவருக்கு அட்ராக்ஷன் உண்டு. இன்னொரு விஷயம் இவருக்கு மைண்டில் இருக்கிற தோட்ஸ் என்ன அப்படின்னா,
மேபி ஏன்னா தேர்ட் பார்ட்டி பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுது. தேர்ட் பார்ட்டி இவர் வேணும்னு இல்லை, தேர்ட் பார்ட்டி யார்கிட்ட இல்லாட்டாலும் தேர்ட் பார்ட்டி ஹாப்பியாக இருக்கும். ஓகே, தேர்ட் பார்ட்டி வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு லேடியாக இருக்கலாம். யாரையும் தேர்ட் பார்ட்டி புஷ் பண்ணாது. வேணாவா இல்லைங்க இப்போ நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். அப்போ இந்த ஒரு போர்ஷன் விட்டுட்டாரு அப்படின்னா தேர்ட் பார்ட்டி போயிடும். ஓகே, அதனால இவருக்கு லீசினஸ். இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட என்ன அட்ராக்ஷன், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் உண்டு. ஏன்னா இங்கே தேர்ட் பார்ட்டி அட்டாச் இல்லை, டைட் அதை புஷ் பண்ணல, இவரை டைட் பண்ணல. அப்போ இவருக்கு அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபுல் இருக்குது. அப்போ இவருக்கு தேர்ட் பார்ட்டிக்கு மேலே ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு. அது ஒரு அது ஒரு மேபி தேர்ட் பார்ட்டி இவர் அன்கண்டிஷனல் லவ் பண்ணுது, எந்த ஒரு எக்ஸ்பெக்ட். பட் இவருக்கு இருக்கிற அடிக்ஷனுங்கிறது ஏன்னா அட்டாச் இல்லை, இவரை டைட்டாக புஷ் பண்ணல, விட்டால் ஓடிடும். அதனால் இவருக்கு ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் உண்டு அந்த இடத்துல. ஸோ அதனால் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனால இந்த ஒரு போர்ஷன் எத்தனையோ வாட்டி சரி ஓகே போகிற வரைக்கும் போட்டு. ஏன்னா இவருக்கு தெரியும், ஓகே இவருக்கு தெரியும் இது ஒரு, ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அதில் ஒரு சேஞ்ச் வேணும். இவர் கமிட்மெண்ட் கொடுத்தது ராங்காகி போச்சுன்னு இவருக்கு தெரியும். அதில் ஒரு சேஞ்ச் வேணும்னு இவர் நினைக்கிறார். அதில் ஒரு சேஞ்ச் வேணும், அதுலேருந்து ஒன்று விலகணும். பட் அட்ராக்ஷன் உண்டு, அடிக்ஷன் உண்டு. போகிற வரைக்கும் போட்டு இவருக்கு எப்படி தான் தெரியும் இவரோட லைஃப் இது இல்லைன்னு இவருக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ அதனால் போகிற வரைக்கும் போட்டு அப்படின்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் எடுத்துகிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லி எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, டோட்டலாக இவருக்கு இப்போ கரண்ட்லி இவரோட மைண்டில் இப்போ எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ஆளுக்கு பீஸ் ஆஃப் த மைண்டாக தேவை. ஆளுக்கு டோட்டலாக நிம்மதி இல்லை. ஓகே, பீஸ் ஆஃப் த மைண்ட் இவர் டோட்டலாக உங்களையும் தேர்ட் பார்ட்டியை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், நமக்கு எதை கொடுக்குதோ அதை வாங்கிக்கலாம். பட் இவருக்கு தேர்ட் பார்ட்டிக்கு மேலே இருக்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் தான். ஓகே, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு ஜஸ்ட் ஒரு அடிக்ஷன், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். அது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மாறக்கூடிய ஒரு டைம் உங்ககிட்ட இவர் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மேபி லைஃபுங்கிறதே வந்து பிஸ்னஸ் கோல்ஸ் கோல் இந்த மாதிரி தான் இருக்குது, கெரியர் இந்த மாதிரி தான் இருக்கலாம். பட் கரண்ட்லி இவர் வந்து கெரியரில் இவர் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, மேபி அது யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு டவர் மூமெண்ட்டாக இருக்கலாம். கெரியர் இவருக்கு ஒன்றும் ஓகே இல்லை, கெரியரில் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், அதிலே ஹாப்பி ஒன்றும் கிடையாது. ஓகே, கெரியரில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கலாம். கரண்ட்லி இவர் ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவர் டவுன் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு உங்ககிட்ட ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிடச்சிடும். மேபி தேர்ட் பார்ட்டி இருந்த அளவுக்கு இவரை கேர் பண்ணிக்காது. ஜஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னா இருந்துக்கோ, இல்லைங்க போயிட்டே இரு. ரொம்ப அது அன்கண்டிஷனல், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத ஒரு லவ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, பட் இவர் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணிங்கன்னா இவரோட லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது இவருக்கு பிஸ்னஸில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருக்கும், பயங்கரமாக க்ரோவும் ஆகிருக்கலாம். பட் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கக்கூடிய டைமில் இவருக்கு ஃபினான்ஷியலி ஒரு சக்ஸஸ் இல்லை, கரியர்லேயும் ஒரு சக்ஸஸ் இல்லை. ஓகே, இவர் டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரோட பிஸ்னஸ் மொத்தமாக ஸ்பாயில் ஆகிட்டு உண்டு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அதனால் இவர் உங்ககிட்ட எனக்கு இந்த பிஸ்னஸில் இருந்தாலும் எனக்கு தாட்ஸ் வருது, எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல, இவர் உங்ககிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், தெய்வம் எப்படி கொண்டு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகட்டும். ஓகே, எனக்கு தோணுது இவர் தேர்ட் பார்ட்டியை கொண்டு போகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன்னா ஜஸ்ட் இவருக்கு ஃபிசிக்கல் அடிக்ஷன் தான். ஒரு ஃபிசிக்கலி இவருக்கு கிடைக்குது. ஓகே, அதை இக்னோர் பண்ணி கழிக்கிறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை. கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டு, போகிற வரைக்கும் போகட்டுன்னு ஒரு தாட் இருக்கும்ல. ஓகே, அந்த ஒரு தாட்டு தான். டவுட்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். மேபி எனக்கு என்ன தோணும், உங்ககிட்டே தேர்ட் பார்ட்டிக்கிட்டே மாட்டிட்டு இவர் ஆக்சுவலி கன்ஃபியூஸ். எதை சூஸ் பண்ணணுன்னு இவருக்கு தெரியல. ஆக்சுவலி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறன்னு இவருக்கு தெரில, எதுவா அதுவா டவுட்டில். இப்போ இவருக்கு எந்த ஒரு ஆப்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். ஓகே, எது நமக்குன்னு வந்து செய்யறதோ அது வந்து செய்யறட்டும். பட் ஃபுல் ஃபோக்கஸ் தேர்ட் பார்ட்டிக்கு மேலே பெரிய அளவு ஃபோக்கஸ் இல்லை, ஃபுல் ஃபோக்கஸ் கெரியர் தான். பட் கெரியர்லேயும் இப்போ ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. தேர்ட் பார்ட்டிக்கு மேலே ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் அடிக்ஷன் வந்து அது அடிக்ஷன் மாறக்கூடிய ஒரு டைமில் போய் ஆகும். மற்றபடி நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு ரீஸ்டார்ட் உண்டு, ஒரு தொடக்கம் உண்டு. டோன்ட் வரி, திங்க் பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இப்போ நான் தேர்ட் பார்ட்டி ரீடிங்கை கொடுத்துட்டேன், இனி உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக அந்த தாட் தான் ஓடிட்டே இருக்கும். தேர்ட் பார்ட்டி கூட அங்கே அட்ராக்ட் ஆகிருக்கா, இங்கே அடிக்ஷனாக இருக்கா, இந்த ஒரு தாட் தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு தேர்ட் பார்ட்டியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதுங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள டீலிங் கான்ட்ராக்ட் அவங்க பார்த்துக்கட்டும், உங்களுக்கானதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே, மைண்டை காமாக வச்சுக்கோங்க, மைண்டை அமைதியாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மைண்டு காமாக இருக்கோ அந்த அளவுக்கு லைஃப்பில்
சக்ஸஸ்ங்கிறது ஈஸியாக வரும். லைஃப்பில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா மைண்டையும் மனசையும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 888 இம்பார்ட்டன்ட். 888 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 0 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இது 1 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கு லாஸ்ட்டு மீட்டிங்கு இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நவம்பர் மந்த் இம்பார்ட்டன்ட், 11 நம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.